பிரைஸ் லார்ட். விசேஷமாய் இந்த நாளில் கூட தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாள் எங்களுடைய திருமண நாள். 2011ஆம் ஆண்டில் எங்கள் திருமணம் நடந்துச்சு. இப்போ கரெக்டாக 14 வருடங்களை முடிந்து 15ஆவது வருஷத்துக்குள்ள நாங்கள் போகிறோம். என் மனைவி என்ன ஜெபிச்சாங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அது நானும் என்ன ஜெபிச்சனோ அதே போல் கர்த்தர் எங்களோட வாழ்க்கையை விசேஷமாக இந்த 14 வருடங்களில் அவ்வளோ சூப்பராக கர்த்தர் நடத்தினார். கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ இருக்குது. ஒவ்வொன்று சொன்னால் நாங்கள் கண்ணீரோடு சொல்லணும். என் மனைவி சின்ன ஒரு சாட்சி உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வாங்க. சின்ன சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கல்யாண நாளை திருமண நாளை பார்க்கும்படியாக தேவன் கொடுத்த ஜீவனுக்காய், சுகத்துக்காக, ஆயுஷ் நாளுக்காய், சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் வாலிப நாட்களில் எப்படியெல்லாம் என் கணவர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நான் எதுக்கெல்லாம் ஜெபிச்சனோ அதை காட்டிலும் எனக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக என் கணவரை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ரொம்ப டைம்ஸ் விசேஷமாக ஆண்டவர் நடத்தின நேர்த்தியான சந்தோஷத்தில் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். உண்மையான கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ போராட்டங்கள், உபத்திரங்கள், பாடுகள் இருந்தாலும் என் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. ஒரு நாளில் எவ்வளோ மனிதனுடைய நிந்தைகளில் நடந்து வந்த நாட்கள் உண்டு, அவமானங்கள் நடந்து வந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை செய்து தலையை வைத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலுமே எங்களெல்லாம் கொடுத்த சொந்தங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க. எங்களுடைய ஜெபங்களில் கலந்துக்கிறீங்க. ஜெபிக்கும் போது ஒவ்வொரு கலந்துக்கிறீங்க. நிச்சயமாக அதுக்குரிய பிரதிபலன் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். விசேஷமாக அந்த நாளில் தேவன் என் வாழ்க்கையில் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என் மனைவி தான். உண்மையிலுமே ஆண்டவர் விசேஷமாக ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருக்காரு. அவளுடைய இரக்கம், தயவு. உண்மையிலுமே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாங்கிற வார்த்தையின்படியே புத்தியாக, அறிவாக வீட்டை கட்டியிருக்கிறார். தேவன் 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு மனைவி ஆசீர்வதிப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.